எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்தப்புறம் தான் இவங்க அங்க குடியே போயிருக்காங்க. அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குன்னு காட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது தேவையில்லாம எங்களுக்கு இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தேவையில்லாம இழுத்திருக்காங்க. அதனால தான் நாங்க வழக்கு தொடரும். காலி பண்ணீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க இஷ்யூ மேல சொன்னாங்க. நாங்க வீட்டை காலி பண்ணது செப்டம்பர்ல. மேக்கும் செப்டம்பருக்கும் நடுவுல எத்தனை மாசம் இருக்கு? அந்த வீட்டுல வச்சுதான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அத்தனை நாள் நாங்க அந்த வீட்டுல இருந்திருக்கோம். அப்புறம் நாங்களே அந்த இஷ்யூ ஆக்கி அதை காலி பண்ணோம். இப்ப புகார் யார் மேல மேடம் கொடுத்துருக்கீங்க? புகார் யார் மேல? அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க. அந்த வீடியோவை யாரு பரப்புனாங்களோ அவங்க மேல. பர்டிகுலரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது? அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு. ஆனா அதை நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல. இப்ப அந்த பில்டிங்ல இருக்க புகார் கொடுத்தாங்களா அவங்க சமம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு யூகத்துல இருக்கு. அந்த பிரச்சனையை எழுப்பினவங்க தான் அந்த பிரச்சனையை எழுப்பினவங்க தான் இந்த பிரச்சனையை. ஆமா, அப்படிதான் யூகிக்கிறேன். அந்த சம்பவம் எங்க நடந்தது? இதுக்கப்புறம் சம்பவம் எங்க நடந்தது? அந்த அடுக்கு ஐயப்பன் தாங்க. அங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன். அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா இப்ப நாங்க வந்து வேற ஒரு ஏரியா, நாங்க வானகரத்துல குடி இருக்கிறதுனால இந்த லிமிட்ல கொடுக்க வந்திருக்கோம். அவ்வளவுதான். அங்க ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, அதனால இங்க ஓகேவா? இப்ப சமூக வலைதளத்துல சும்மா அதிகமா தாக்கு இருக்கு. அது சம்பந்தம் என்ன சொல்ல வரீங்க? இது உண்மையா இருந்தாதான் அது சம்பந்தமா நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஒரு நியூஸ் வந்தோம்னா அது உண்மையா பொய்யான்ற ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அதை பத்தி அலசி ஆராயமா வந்து வேற வேலை இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்றது